கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜிஸில் வாக்-இன் டிரைவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, இல்லை இந்த வாக்-இன் டிரைவ் போய் எப்படி அட்டன் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் போய் அட்டன் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு எந்த மாதிரி ஐடிக்குள்ளே வரது, ஸோ எந்த டொமைன்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் போன வீக் வாக்-இன் டிரைவ் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வாக்-இன் டிரைவ் எல்லாத்தையுமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் போய் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்டன் பண்ண பீப்புள்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் போய் அட்டன் பண்ணீங்க, உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அது அடுத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாக்-இன் டிரைவ் HCL இந்த வாக்-இன் டிரைவ் ஸோ எந்த டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸும் கிடைக்கும். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, HCL டேக் வாக்-இன் டிரைவ் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் 16th June to 18th June. ஸோ சாரி ஃபார் த லேட் டிலே. ஸோ நான் போஸ்ட் பண்ணது கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட்டு பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16th, ஸோ நாளைக்கு 17th 18th, நாளைக்கு 2 days இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் சென்னை லொக்கேஷனில் தான் வாக்-இன் டிரைவ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் சென்னையில் இருக்க கேண்டிடேட்ஸ் யாராவது போய் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 days இருக்குது. 17th and 18th 2 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு அந்த 17th and 18th நீங்கள் அட்டன் பண்ண முடிஞ்சால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை லொக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஹைலைட்ஸில் கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம். ஸோ எந்த கிராஜுவேட் வேணால் போய் நீங்கள் வாக்-இன் டிரைவ் அட்டன் பண்ணலாம். இன்ஜினியர் கிராஜுவேட் வில் நாட் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இன்ஜினியர்ஸ் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாக்-இன் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் வாக்-இன் இன்டர்வியூஸ் ஃபார் த வேரியஸ் ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த டொமைன் இந்த ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லலை. ஸோ எந்த ரோல் வேணால் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் இன் யூஓ ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, salary is competitive in the industry, free cab facility for the female employees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில், ஸோ HCL டெக் மெகா வாக்-இன் டிரைவ் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் 16th June to 18th June அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனி ஃப்ரெஷர் கேன் வாக்-இன் ஃபார் த இன்டர்வியூஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், MBA, MA, MSc, MCom ஆல்சோ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் கம்ப்ளீட்டட் தேர் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டட் தேர் டிகிரிஸ் அப்படின்னா 2025 பேச்சஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ 2025 பேச்சஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் கூட போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் அட்டன் பண்ணலாம், MBA அட்டன் பண்ணலாம், MA அட்டன் பண்ணலாம், MSc அட்டன் பண்ணலாம், MCom அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இன்ஜினியர் கிராஜுவேட்ஸ் வில் நாட் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மோட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்-இன் தான் இருக்கும், டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் டேட் பார்த்தீங்கன்னா 16th June to 18th June அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 AM - 3 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 11 AM நீங்கள் ஒரு 1 hour ப்ரியராக பிஃபோராக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் அவங்க எத்தனை பேர் வராங்க, ஸோ யாரெல்லாம் வராங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. நீங்கள் அரௌண்ட் ஒரு 10 o'clock அங்கே இருக்கிறது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அங்கே போய்ட்டு யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, HRோட நேமே கொடுத்துருக்காங்க, நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள போய்ட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தென் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாவலூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இன்டர்வியூ லொக்கேஷனுமே அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாக்-இன் டிரைவ் போய் அட்டன் பண்ணுறது பெருசு இல்லை. ஸோ அக்யூரேட்டாக எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே அதை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ETA 3 HCL நாவலூர், பிளாக் 3 சந்தியா இன்ஃபோ சிட்டி, OMR ராஜீவ் காந்தி சாலை, நாவலூர், சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது யூ கேன் ஆல்சோ ப்ரிஃபர் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் திஸ் ரோல். உங்கள் ஃப்ரெண்டையும் ப்ரிஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அப் டு 30 kilometersக்குள்ளே கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா கிரேட் இன் இண்டஸ்ட்ரி, எக்ஸலண்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், ஃப்ரீ கேப் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயி, இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ், ஒர்க் கிளாஸ் எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாக்-இன் டிரைவ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுட்டு அடுத்த 2 நாள் போயிட்டு இந்த வாக்-இன் டிரைவ் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ரெஸ்யூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.